ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், இது மாதிரிண்ணே, நீங்கள் என் விஷயத்தில் இனிமேல் எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அண்ணன் சொன்னார், ஏன் இப்போ திடீர்னு இத்தனை வருஷமாக எல்லா விஷயத்துலையும் நான் தானே இது பண்ணிகிட்டு இருந்தேன், நான் அதனால் எந்த ஒரு இதையுமே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி ஓகே பார்ப்போம். நம்ம இது பண்ணிவிட்டு சில விஷயங்களில் நம்மளுக்கு என்ன தான் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு தான் பேசணும். அது அவங்களுக்கு என்ன ஒரு இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதை நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் நான் இதுக்கப்புறம் நான் விஷயத்தில் எதுலேயுமே நான் தலையிட மாட்டேன். நீ இனிமேல் என்ன சொன்னாலும் அது எனக்கு தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க பேசாமல் இருந்தானா அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு முடிவுமே அவங்கக்கிட்ட நம்ம கேட்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தம்பியே இந்த மாதிரி என் விஷயத்தில் நீர்மை முடிவு எடுக்காது அப்படிங்கிற மாதிரி அவனே சொல்லிட்டாங்கிறப்போ நம்ம அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பார்க்குறது கொஞ்சம் நான் பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு எனக்கு ஒரு முடிவாயிடுச்சு. அதனால் என் ஒய்ஃபு கூட சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, எடுத்தீங்கன்னா நாளைக்கு அது உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இப்போதைக்கு நல்லா உங்ககிட்ட பேசுவாங்க, நாளைக்கு உங்கள் தம்பிக்கிட்டே சொல்லுவாங்க, அவன் எதுக்கு உங்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே அவங்கள பற்றி பேசி விட்ருவாங்க. அவங்கள பற்றி தெரியும்ல உங்களுக்கு, உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நல்லா பேசுவான், அதனால நீங்கள் இனிமேல் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் எப்போதும் என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் என்ன யோசிப்பேன்னா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எங்களுக்கு இப்போ தான் தோ தெரிய ஆரம்பிச்சுட்டு இது மாதிரி இது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் தம்பியை இந்த மாதிரி சொல்லிட்டான் அப்படிங்கிறப்ப என் ஒய்ஃபுக்கிட்ட வருத்தப்பட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்னா, இது மாதிரி என்னங்க இப்படி இதாகிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டானே. நான் இது மாதிரி நீ சொன்னதை கேட்கல ஹேமா, கேட்காம இருந்தது என்னோடய தப்பு தான். நான் இத்தனை நாளாக கேட்காம இருந்ததுக்கு காரணம் நான் இப்படிலாம் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நம்ம தம்பிக்கு நல்ல விதமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் அவன் என்னை என்னமோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான். அதனால் நீ சொன்னது கரெக்டு தான், என்னமோ அவன் விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருக்கிறதே நல்லன்னு இப்போ எனக்கு புரிய வந்துட்டு அப்படின்னோடனே என் ஒய்ஃபு சொன்னாங்க, நான் தான் அப்போயே சொன்னேன்லங்க, எல்லாருமே இப்போதைக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க போக போக தான் ஒருத்தரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான டைமுங்கிறது வரும், உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க விடுங்க, அதெல்லாம் அவங்களுக்கு அதுதான், அதோட நீங்கள் உங்களுக்கு இப்போனாச்சும் புரிஞ்சிச்சுல அவங்களையெல்லாம் பற்றி, இனிமேல் கொஞ்சம் நீங்கள் உங்களோட விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, பண்ணுறீங்களா, செய்கிறீங்களா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் உங்கள் விஷயத்துலலாம் தலையிடுறதை வச்சுக்காதீங்க. நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதை ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்மளோட பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ அடுத்தது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறத நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. தம்பி, அம்மா, அப்பா இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஒரு இதாகவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. நினைக்காம இருக்கிறப்ப எதுக்கு நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பார்க்குறீங்க, விடுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணியாச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம இது முடிவு கரெக்டாக இருக்கா இல்லையோ, ஆனால் நம்மளோட ஒரு இதுங்கிறத நம்ம இனிமேல் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நான் ஆஃபீஸ் போகிறது வர்றது அதோடு மட்டும் நான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இனிமேனாச்சும் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம இனிமேல் யார் எதுலையும் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். மறுநாள்லேருந்து நான் வேலைக்கு போகிறது, என் குழந்தைங்கள பார்த்துக்கிறது, அதுங்களுக்கு நம்ம எப்படி ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் தான்
நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு கோலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இது இந்த நேரத்தில் வந்து நடக்கிறதுக்கு சரியான ஒரு தேடல்ங்கிறது நமக்கு இருக்கணும். இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சரியான ஒரு இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு சில இதை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்காது அப்படிங்கிறது மாதிரி இருந்தோன்னே, சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயத்த நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் இதாக தான் பேசினாங்க. ஏன்னா இத்தனை நாளாக தம்பி அம்மா அப்பான்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து சம்பளமாக இருக்கட்டும், வீட்டுக்கு வேலை செய்கிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே